சமந்தா நாகசைத்தன்யா விவகாரத்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த சூழலில் இன்றைக்கு தெலுங்கானா அமைச்சர் சுரேகா அப்படிங்கிறவங்க விவகாரத்து குறித்து ரொம்ப கொச்சையாக பேசியிருந்தாங்க. அவங்க நோக்கம் சமந்தாவை கொச்சப்படுத்தணுங்கிறது கிடையாது, சந்திரசேகர ராவுடைய மகனை கொச்சப்படுத்தணுங்கிறது அவங்க நோக்கம். ஆந்திராவில் அவருடைய அட்ராசிட்டி எப்படி இருந்துச்சு, எவ்வளவு நடிகைகள் அவரால் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்ல வந்தாங்க. டக்குன்னு சமந்தா நாகசைத்தன்யா பிரிவுக்கு அவர் தான் காரணங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது இவ்வளவு பெரிய. இன்னொரு பக்கம் சமந்தாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் அமலா ரொம்ப ரொம்ப காட்டமாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி எல்லாமா சேர்ந்து அவங்க உடனடியாக சொன்ன வார்த்தையை நான் வாபஸ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நாகார்ஜுனா அவர்களுடைய ஒரு வணிக வளாகம் இடிக்கப்பட்டது. இப்போ நாகார்ஜுனா ஃபேமிலி மேலாம் இப்படி ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக டார்கெட் பண்ண போகிறாங்க. அரசியல்வாதி கிடையாது, முழு நேர நடிகர் தான். பட் அங்கே ஆந்திர அரசியலையும் சினிமாவையும் நீங்கள் பிரிக்க முடியாது. ஏன்னா சினிமாவில் முக்கியஸ்தர்கள் தான் அரசியலில் இருக்காங்க, அரசியலில் முக்கியஸ்தர்கள் சினிமாவில் இருக்காங்க. இப்படி ஒன்றுக்கு ஒன்று பிணைந்த ஒரு உலகமாக இருக்குது. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற அந்த வன்மம் அது இதெல்லாம் எங்கேயாவது வெளிப்படும், எங்கேயாவது இந்த மாதிரி தகராறுகள் இருந்துகிட்டே தானே இருக்குது. சொன்னது மாதிரி பின்வாங்கிட்டாங்க அந்த கருத்துல இருந்து. கேடிஆர் தொடர்பாக சொன்ன கருத்துல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். இன்றைக்கி டிஜிட்டல் இதில் பதிவாயிருச்சுன்னா இன்னொரு 1000 வருஷம் ஆனாலும் அது அழிக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு சூழலில் இன்றைக்கி மாறிடுச்சு. செய்தித்தாளில் இருந்ததுன்னா கூட ஏதோ காலப்போக்கில் அது போயிடும். இன்றைக்கி அது டிஜிட்டலாக மாறிடுச்சு. அப்போ இதுக்கு அவங்க ஒரு எதிர்வினை ஸ்ட்ராங்காக வைக்கலன்னா காலத்துக்கும் இது ஒரு கரையாகவே அவங்களுக்கு மாறிடும். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக வலைப்பேச்சு சந்திரன் சார் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். 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 சமந்தா நாகசைத்தன்யா விவகாரத்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுலேருந்து அவரும் வெளியில் இன்னொரு திருமணத்துக்கு ரெடி ஆகிட்டார். சமந்தா அவர்களுமே அதுலேருந்து வெளியில் படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழலில் இன்றைக்கு தெலுங்கானா அமைச்சர் சுரேகா அப்படிங்கிறவங்க விவகாரத்து குறித்து ரொம்ப கொச்சையாக பேசியிருந்தாங்க. அதுதான் சர்ச்சையாக இருக்குது. இல்லை, அவங்க நோக்கம் சமந்தாவை கொச்சப்படுத்தணுங்கிறது கிடையாது, சந்திரசேகர ராவுடைய மகனை கொச்சைப்படுத்தணுங்கிறது தான் அவங்க நோக்கம். கேடிஆர். ஆமாம். அப்போ அவரை பற்றி அவங்க பேசும்போது ஆந்திராவில் அவருடைய அட்ராசிட்டி எப்படி இருந்துச்சு, எவ்வளவு நடிகைகள் அவரால் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்ல வந்தாங்க. டக்குன்னு சமந்தா நாகசைத்தன்யா பிரிவுக்கு அவர் தான் காரணங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது இவ்வளவு பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணணும்னா அவங்க நினச்சி சொன்னாங்களா நினைக்காம சொன்னாங்களான்னு தெரியல. ஆனால் மிகப்பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணிடுச்சு. ஆல்மோஸ்ட் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை அப்படியே அவங்களுடைய அந்த வார்த்தைக்கு எதிராக நின்றுடுச்சு. இப்படி ஒரு ஒற்றுமையை இதுக்கு முன்னாடி கூட அவங்க பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய நட்சத்திரங்கள்லேருந்து இறங்கி இவங்களுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் சமந்தாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் அமலா ரொம்ப ரொம்ப காட்டமாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி எல்லாமா சேர்ந்து அவங்க உடனடியாக சொன்ன வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பாராட்டணும். ஏன்னா ஒரு அமைச்சருங்கிற இடத்துல இருக்கிறவங்க நான் சொன்னது தான் சரி அப்படின்னு நிற்காம உடனடியாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு வந்ததே ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்குறேன். இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறவங்கள அப்படி போகிற போக்கில் இடறுவதுங்கிறது எப்போவுமே சரியாக இருக்காது. அதை அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ தெலுங்கு சினிமாவே ஒன்றிணைந்து இதற்கான கட்டணம் தெரிவிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான முக்கியமான காரணம் நாகார்ஜுனா ஃபேமிலியை இதுக்குள்ளே இழுத்ததுனா இல்லை சமந்தாவை பற்றி சொன்னதுனா? ஏன்னா கண்ட்ரோல் நாகார்ஜுனா ஃபேமிலி, இன்னும் 2-3 ஃபேமிலி கண்ட்ரோலில் தானே தெலுங்கு சினிமா இருக்குது. இதுக்கு ஆதரவு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாவை சுற்றி தான் வருதான். நிச்சயமாக நாகார்ஜுனாவுக்கு ஆதரவு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று சமந்தா அந்த திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சாதாரண குடும்பம் தான். அங்கே போன பிறகு அவங்க வீட்டு மருமகளாக அவங்க மாறிட்டாங்க. இப்போ சம்பவம் நடந்ததாக இவங்க சொல்லப்படுற காலகட்டத்தில் அவங்க மருமகளாக இருக்காங்க. அப்போ அந்த இழுக்குங்கிறது சமந்தாவுக்கு கிடையாது, இவங்களுக்கு. அப்போ இதை நம்ம பொறுத்துக்க கூடாது அப்படின்னு அவங்க இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ சந்திரசேகர ராவ் ஏற்கனவே அவர் மீது இவங்களுக்கு ஒரு ஆத்திரம் எப்போவுமே இருக்குது. ஏன்னா இப்போ அந்த இது ரெண்டாக பிரிஞ்சது, மாநில வரியாக ரெண்டாக பிரிஞ்சது, இவர் தனியாக ஒரு அரசியல் பண்ணுறாரு. இதெல்லாம் சேர்ந்து இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ அதையும் இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணுறாங்க. ஒரு தனிப்பட்ட விஷயங்கிறது அரசியலாக மாறி அந்த அரசியல்லையும் எல்லாரும் ஒன்று கூடி சேர்ந்து அடிக்கிறதுக்கு ஒரு வசதியான ஒரு சூழலை இவங்களே கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் அவங்க கட்சியிலே அவங்கள கூப்பிட்டு கடுமையாக வான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நாகார்ஜுனா அவர்களுடைய ஒரு வணிக வளாகம் இடிக்கப்பட்டது. இப்போ நாகார்ஜுனா ஃபேமிலி மேலாம் இப்படி ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக டார்கெட் பண்ண போகிறாரோ?
இருக்கலாம் இருக்கலாம். ஆனால் நாகார்ஜுனாவை பொறுத்தளவுக்கு அவர் அரசியல்வாதி கிடையாது, முழு நேர நடிகர் தான். பட் அங்கே ஆந்திர அரசியலையும் சினிமாவையும் வந்து நீங்கள் பிரிக்க முடியாது. ஏன்னா சினிமாவில் முக்கியஸ்தர்கள் தான் அரசியலில் இருக்காங்க, அரசியலில் முக்கியஸ்தர்கள் சினிமாவில் இருக்காங்க. இப்படி ஒன்றுக்கு ஒன்று பிணைந்த ஒரு உலகமாக இருக்குது. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற அந்த வன்மம் அது இதெல்லாம் எங்கேயாவது வெளிப்படும், எங்கேயாவது இந்த மாதிரி தகராறுகள் இருந்துகிட்டே தானே இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் ஃபேமிலி வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க கட்சி வந்து தோத்துருச்சு. இந்த பக்கம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், இந்த பக்கம் வந்து இவங்க ஜெயிச்சோடனே அல்லு அர்ஜுன் ஃபேமிலிக்கு எதிராகவே ஒரு இது திரும்பிச்சு இல்லையா? இதெல்லாம் வந்து பிரதிபலிக்கும் தெலுங்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் அரசியலோட சேர்த்து. இல்லை நமக்கு அந்த ஏரியாவில் பெரிய அளவுக்கு நமக்கு தெரியாது. பட்டு பார்க்கும் பொழுது இப்போ அல்லு அர்ஜுன் சப்போர்ட் பண்ண கேண்டிடேட் வந்து பெருசாக வரலை, இந்த பக்கம் பவன் கல்யாண் வந்துட்டார். ஸோ இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த குழப்பம் கொந்தளிப்பெல்லாம் அங்கே நடக்குது போல இருக்கு. நீங்கள் சொன்னது மாதிரி வந்து பின்வாங்கிட்டாங்க அந்த கருத்துல இருந்து. ஆனாலுமே வந்து அந்த கேடிஆர் தொடர்பாக சொன்ன கருத்துல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன், நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு தொடர்பு இருக்குது, அவங்களால நிறைய பெண்கள் அழைக்கப்படுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? இது தொடர்ந்து வந்து நாகார்ஜுனா அவர்கள் வழக்கு போட்டிருக்காரு பின்வாங்கினாலுமே. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது பேசின வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன்னா அப்புறம் காற்றுல இருக்கிற வார்த்தையெல்லாம் காணா போயிருமா என்ன? அப்படி கிடையாது. இல்லை, எல்லாத்துலேயும் பதிவாயிருச்சு. அது வந்து இன்னும் காலகாலத்துக்கு அது அப்படியே தான் இருக்க போகுது. இன்றைக்கும் வந்து டிஜிட்டல் இதில் வந்து பதிவாயிருச்சுன்னா இன்னொரு 1000 வருஷம் ஆனாலும் அதை அழிக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு சூழலில் இன்றைக்கி மாறிடுச்சு. செய்தித்தாளில் இருந்ததுன்னா கூட ஏதோ காலப்போக்கில் அது போயிடும். இன்றைக்கி அது டிஜிட்டலாக மாறிடுச்சு. அப்போ இதுக்கு வந்து அவங்க ஒரு எதிர்வினை ஸ்ட்ராங்காக வைக்கலன்னா காலத்துக்கும் இது வந்து ஒரு கரையாகவே அவங்களுக்கு மாறி இருக்கும். இனிமேல் யாரும் பேசக்கூடாதுங்கிறது ஒன்று இருக்குது. இதை அவங்க அழித்தே ஆக வேண்டிய ஒரு சூழலும் அவங்களுக்கு இருக்குது. அதே போல் நெப்போலியன் ஒரு காலகட்டத்தில் 90-2000 காலகட்டத்தில் முக்கியமான நடிகர் இருந்தார் தமிழ் சினிமாவில். இப்போ அமெரிக்காவில் ஃபேமிலியோடு போய் செட்டில் ஆகிட்டார். அவருடைய மகன் தனுஷ் அவர்கள் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கார். அவருக்கு திருமணம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதுமே இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க. அவர் எது கல்யாணம் பண்ணி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை வந்து பால்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழலில் நெப்போலியன் அவர்கள் ஒரு எதிர்வினை ஆட்டிருக்காரு, என் மகனை தயவு செஞ்சு வாழ விடுங்க அப்படின்னு எமோஷனலாக எப்படி சொல்லுவாங்க? இல்லை, அதான் இந்த மேத்தா எழுதினதுக்கு தான் இந்த ஊருக்கு பழி சொல்ல தெரியும் வழி சொல்ல தெரியாதுன்னு எழுதியிருப்பார்ல, அதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ சம்மந்தப்பட்ட பெண்ணே ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் பேச்சே கிடையாதுங்க. யார் எப்படி பேச முடியாது? ஒருவேளை அவங்கள வற்புறுத்தி இந்த திருமணத்தை நடத்தியிருந்தால் பல பேர் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கலாம், கேள்வி வைக்கலாம். அப்படி இல்லையா, அவங்க ரொம்ப முகமலர்ச்சியோடு நிற்கிறாங்க. அவங்க சம்மதத்தோடு தான் இது நடந்திருக்கு. இன்னொன்று வந்து இப்போ பேசிக்கலாகவே சில பெண்களுக்கு வந்து ரொம்ப சிம்பத்தி இருக்கும். இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளை நம்ம திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே சில பேர் வாழ்வாங்க. நீங்கள் இங்கே ஆண்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து கைம்பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பேன் அப்படிங்கிற லட்சியத்தோடய இருக்கிற பல இளைஞர்களை நமக்கு தெரியும். இப்போ அவங்க சொன்ன வார்த்தைகளை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க வந்து யாராவது ஒரு கைம்பெண்ணை திருமணம் பண்ணதில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி வந்து லட்சியத்தோடு வாழ்கிறவர்கள் நீங்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒருவேளை அந்த பெண் அப்படிப்பட்ட பெண்ணாக கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அவங்க நினைத்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமையலாம், அவங்களுக்கு அதில் ஒரு மன திருப்தி இருக்கலாம். இதெல்லாம் நம்ம மூணாவதாக இருந்து பேசுகிறதுங்கிறது வந்து நம்ம சொசைட்டிக்கு அது ரொம்ப பழகி போன ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அது தவறுங்கிறத இந்த நீண்ட காலமாக இங்கே யாரோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யாரும் அதை பெருசாக கேட்குறதா தெரியல. தமிழ்லேயுமே முன்னாடி நடிகராக இருந்தார். அது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா திமுகவில் சேர்ந்து எம்பியெல்லாம் ஆனார். அவர் மகனுக்காக தான் இதெல்லாம் விட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனாங்க. ஆமாம், ஆக்சுவலாக என்னென்னா இந்த கிளைமேட்டை விட அங்கே உள்ள கிளைமேட் அதுக்கு சரியாக இருக்குங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. அந்த சிகிச்சை முறையும் வந்து இங்கே உள்ளதை விட அங்கே கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் அவர் அங்கே போகிறாரு. அந்த வீட்டையே அந்த பையனுக்காக அவர் வந்து வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்காரு. இப்போ ஒரு ஹோம் டூர்னு ஒன்று காமிச்சாங்க. அதில் போனீங்கன்னா அந்த பையன் ஒரு பட்டனை தட்டினாருன்னா எல்லா வசதிகளும் அதில் இருக்குது. அவர் படுக்கிறதுலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு காரில் வந்து ஏறி அவர் ட்ராவல் ஆகிற வரைக்கும் அவ்வளவு அழகாக அவருக்காக அவர் வடிவமைச்சு கொடுத்துருக்கிறாரு. அது இங்கே சாத்தியமானா இல்லை. ஸோ எல்லாமே சேர்ந்து தான் அவர் அங்கே போக வச்சுருக்கு. அங்கே போய் ஒரு வளமான வாழ்க்கையை தான் அவர் வாழுறாரு இங்கே இருக்கிறத விட. ஸோ அது ஒரு வகையில் மகிழ்ச்சி தானே. அதையும் தாண்டி அவர் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறாரு. கிட்டத்தட்ட என் பையன் வந்து 8 வருஷமாக அந்த அமெரிக்கா வீட்டிலே தான் இருக்கேன். அமெரிக்காவில் காரில் தான் சுற்ற முடியும், ஃப்ளைட்டில் போக முடியாதனால வந்து மேரேஜ் வந்து நான் ஜப்பானில் வச்சுருக்கேன். கப்பல்லே பிளான் பண்ணது கிட்டத்தட்ட 6 மாசமா பிளான் பண்ணி தான் ஒவ்வொன்றா பார்த்து பண்றாரு. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் இவ்வளவு வருஷங்களா பசங்களை பார்த்துக்கிட்டது ரொம்ப மனச்சிதைவை ஏற்படுத்திருக்கும் இல்லையா? மன உளைச்சல் இல்லை, மன உளைச்சல்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி குழந்தைகள் உள்ள பெற்றோர்கள் வந்து ஒரு கட்டத்தில் அதுக்கு தயாராகிடுவாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் அந்த மருத்துவ
ரிசல்ட்லாம் பார்க்கும்பொழுது பகீர்னு இருக்கும். அப்புறம் வேற வழி இல்லை, இது நமக்கு விதிக்கப்பட்டதுங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துடுவாங்க. அது வந்து அப்படியே மெல்ல மெல்ல அவங்கள வந்து அதற்குள்ளே அடாப்ட் பண்ணிக்கும். இப்போ இதில் வந்து அவருக்கு என்ன நோக்கம், ஒரே நோக்கம்னா தன் மகன் வாழ்கிற காலம் வரைக்கும் அவனை நல்லா வச்சுக்கணும். அது ஒன்று தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. பையன் விரும்புகிற எல்லாத்தையும் அவர் செஞ்சுட்டே இருக்கார். அந்த பையனுக்கு பிடித்த ஒரு யூடியூபரை இங்கேருந்து அவர் கூப்பிட்டு போகிறாரு. ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியாக கொண்டு போய் அந்த பையன் பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. அப்படி தான் ஒரு அப்பா. அவர் வசதி உள்ள அப்பா செஞ்சிடறாரு. வசதி இல்லாத அப்பாக்கள் அவங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இது பெரும்பாலும் பல இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு. நிஜமாவே நெப்போலியன் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு, பல பேருக்கு எரிச்சல் வர்ற அளவுக்கெல்லாம் நடிச்சிருக்காரு. ஆனால் இதையெல்லாம் ஒரு அப்பாவாக அவர் வந்து எப்படி இருக்காருன்னு பார்க்கும்பொழுது உள்ளபடியே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு நெகிழ்ச்சியான அப்பாவாக இருக்கார். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி, நன்றி, நன்றி.